வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் வந்துருக்கிறது 0 லக்ஷ்மி சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடலை கொடுத்து, அது என்னன்னா அந்த சாங்கில் நைட் ஃபுல்லாக அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் பாடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த சங்கீத ஸ்வரங்கள்னு சொல்லிடுவோம். ஆல்ரெடி நம்ம நிவின் சண்டே ஸ்பெஷல் எடிட் அப்போ பண்ணும்போது கூட சங்கீத ஸ்வரங்கள் சாங் தான் போட்டிருந்தாரு எடிட்டர் அவர்கள். அவரோட சைட்லேருந்து இந்த வினோத் அவர்கள் சைட்லேருந்து இந்த அப்டேட் வரும்போது அவங்களுடைய எடிட்டிங் அவ்வளோ நைட் ஃபுல்லாக முழிச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரியே எடிட்டிங் டிங்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்ன எடிட்டிங்னு. அதாவது ஏதோ ஒரு பிக்சர் அவங்களோடது தெரிஞ்சதுன்னா சந்தோஷம் தான். எனிவேஸ், அவங்க இரவு பகல் பகல் ஃபுல்லாக ஷூட்டிங், நைட் ஃபுல்லாக எடிட்டிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், அப்படியே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சீன்ஸ் பார்த்துட்ருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த தடவை ரொம்ப ஸ்டாக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்க நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இருந்த போதிலும் நம்மளுடைய சுவாமியோட சைட்லேருந்து சினிமா பார்த்துட்டு இருப்பாராட்டுருக்கு. சினிமா அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்து ஒரு மூவியோட இது கொடுத்துருந்தாரு. அது ஹாட்டின்குள்ளே மறைச்சிருக்கேன். ஸோ பேக் டு பேக் அவரோட சைட்லேருந்து மலேசியாவிலேருந்து பார்த்துட்டு இருப்பாராட்டுருக்கு. எனிவேஸ், அவர் சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பி தான். ஓகேவா? நம்மளும் குழப்பிட்டு இருக்க வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. நான் அடுத்து ஒரு சின்ன வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? அந்த பேக் ரிலேட்டடாக எல்லாம் குழம்பிட்டு இருக்கீங்களா? எனக்கும் சில தகவல் வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். பாசிட்டிவான விஷயம் தான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.